ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படியோ டிலே ஆகி இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு ஜூன் 7 உங்களுக்கு மார்னிங் ஒரு 10 o'clock அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க நார்மலா எக்ஸாம் எழுதுற மாதிரி நினைச்சிட்டு 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 1 o'clock நம்மளுக்கு முடியும் இல்லையா? ஸோ அதே டைம்ல நீங்க எழுதுங்க. நான் ஒரு 9 o'clock கூட உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அதை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஏன்னா தெரிஞ்சுட்டா நாளைக்கு ரெடியா இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக எழுதி பாருங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுனால இப்போ நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு மார்க் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. ஸோ நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு மார்க் கம்மியாகுது, ஸோ இதே மாதிரி எக்ஸாம்ல ஆயிருமான்னு சொல்லி ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட் பர்டிகுலர் எதுல இருந்து நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறத பாருங்க. சில இன்ஸ்டியூட்ல இருந்து நம்ம எக்ஸாம் எழுதுறப்ப என்ன ஆகும்னா அவங்க Group 1, Group 2, Group 4, UPSC, பேங்க் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க எடுக்கிற கொஸ்டின் பேப்பரும் அது Group 4க்கு அப்படின்னாலுமே Group 1, Group 2 லெவல்ல கேட்பாங்க, ஓகேங்களா? பட் எக்ஸாம்ல அப்படிதான் வருங்கிறது அவசியம் கிடையாது, கண்டிப்பா அப்படி வராது. நீங்க ஒன்ஸ் புக்கை நம்பி நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்களால 170+ எடுக்க முடியும், எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, ஓகேங்களா? ஸோ உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அப்படி எழுதி அதை மார்க் வரலன்னு ஃபீல் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டியூட்ல எப்படி என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறாங்க, கொஸ்டின்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்க, நம்ம தப்பான கொஸ்டின் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அது புக்ல இல்லையா அதை பத்தி கவலையே படாதீங்க, விட்டுருங்க. புக்ல இல்லாம நம்மளுக்கு ஒரு 30 கொஸ்டின் வருதுனாலும் கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். 170 தான் டாப் மார்க்குன்னு கூட வரலாம், 168 டாப் மார்க்குன்னு வரலாம். ஸோ அது ஷியோர். ஏன்னா யாருனாலையுமே புக்கை தாண்டி அவுட் ஆஃப் புக் படிக்க முடியாது. அப்படி அவுட் ஆஃப் புக் படிக்கிறவங்கனால புக் ஒழுங்கா படிக்க முடியாது, இதுதான் கான்செப்ட். ஸோ புக்கு நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ரொம்ப சூப்பர். உங்களோட கான்ஃபிடன்ஸ்ல இருந்து நீங்க குறைஞ்சாதீங்க, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. நான் உங்களுக்கு ஒரு 9 o'clock கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கோம் நைட்டு. ஸோ அது எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு எனக்கே ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ அது முடிஞ்சுட்டேன் அப்படின்னா நைட் உங்களுக்கு ஏதாவது சயின்ஸுக்கு ரிவிஷன் மாதிரி ஏதாவது பிளான் பண்றேன். ஸோ எல்லாம் நல்லா படிங்க, இதே மாதிரி படிங்க. கான்ஃபிடென்ட்டை மட்டும் கடைசி வரைக்கும் குறைச்சிடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். until then bye.